ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் 5 to 8 வச்சுக்க பாருங்கள். ஆல்ரெடி நம்ம காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் பற்றி நிறையா பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புஷ்அப்ஸில் எத்தனை வேரியேஷன் இருக்குது, இதில் யாரெல்லாம் பண்ணலாம், ஸோ இந்த புஷ்அப்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து காலிஸ்தெனிக்ஸ் பற்றி 2-3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ போய் அதை செக் பண்ணிட்டு வந்து இதை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் ஆகும். அப்படி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணல அப்படின்னா ஜாயிண்ட்லாம் பிடிச்சிக்கும், அப்புறம் இழுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தென் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு 5 to 7 வேரியேஷன்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க, நான் ஒரு மாதம் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ காலிஸ்தெனிக்ஸ், பட் இருந்தாலும் எனக்கு புதுசாக மாற்றிக்கணுங்கிறவங்களும் பண்ணலாம். நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க வந்து இதை உங்களோட புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட்டில் இதை மேபி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து டைரெக்டாக ஒர்க் அவுட் என்னென்னு பார்க்கலாம். ஸ்லோ மோஷன் புஷ்அப். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் புஷ்அப் பண்ணும்போது நீங்கள் பொறுமையாக ரிட்டென்ஷன் கொடுக்கும்போது உங்களோட ஒவ்வொரு மசிலுக்கும் அந்த ஒவ்வொரு மசிலும் நல்லா பம்பிங் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு புஷ்அப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கும் பட் இந்த ஸ்லோ மோஷன் புஷ்அப் பண்ணுறீங்கிறதுக்கும் நிறையா வேரியேஷன் வந்து இருக்க போகுது. நீங்கள் நார்மலாக புஷ்அப் பண்ணும்போது நீங்கள் மசில் ஆக்டிவேட் பண்ணுவீங்க தான். பட் இந்த ஸ்லோ மோஷன் புஷ்அப் பண்ணும்போது நீங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாக ரிட்டென்ஷன் கொடுக்கும்போது உங்களோட ஒவ்வொரு மசிலுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். மெயினான மசில் இதில் என்னென்ன ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா செஸ்ட் மசில், ஷோல்டர் மசில், தென் வந்து ட்ரைசப்ஸ். இது மூணுமே வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கும். அண்ட் ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும். கீழே வந்து நார்மலாக விட்டுட்டு எந்த ஒரு புஷ்அப்பும் பண்ணாதீங்க. சூடோ புஷ்அப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களோட பைசப்ஸை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட கையை இப்படி வச்சு நீங்கள் பின்னாடி வச்சு உங்களோட கோரை ஸ்ட்ரைட்டாக்கி இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட கோருக்கு நல்ல ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். கோர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் உங்களால் உங்களோட பாடி வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியுங்கும் போது ஸ்ட்ரென்த்து வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இது வந்து பைசப்ஸை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுது. இந்த ஒரு மசில் பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், செஸ்ட் சொல்லி இப்படி இந்த ஒரு 3 பார்ட்ஸையும் இந்த சூடோ புஷ்அப்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். டைமண்ட் புஷ்அப்ஸ். இந்த டைமண்ட் புஷ்அப்ஸுங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைசப்ஸ் பண்ணுவாங்க. பட் இது செஸ்ட்டோட இன்னர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்னர் லைனை நல்லா இன்னொரு கொஞ்சம் டெஃபினேஷனோட நல்ல ஒரு ஷேப்பாக காட்டுறதுக்கு இந்த ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். இது வந்து என்னென்ன மசில் ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா செஸ்ட்டோட இன்னர் லைனு, தென் வந்து உங்களோட ட்ரைசப்ஸு அண்ட் ஷோல்டர்ஸ், இந்த மூணுத்தையும் இந்த ஒரு புஷ்அப் வந்து ஆக்டிவேட் பண்ணும். வந்து க்ராலிங் புஷ்அப்ஸ், இது ஸ்பைடர் புஷ்அப்னு சொல்லுவாங்க, ஸ்பைடர்மேன் புஷ்அப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த புஷ்அப் பண்ணும்போது உங்களோட கால் வந்து ஸ்பைடர்மேன் எப்படி செவுத்தில் ஏறும்போது தன்னோட காலை மடக்குவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மடக்கணும். நம்ம மேபி உங்களால் முடியலன்னா உங்களோட இன்னொரு லெக் மேலே லைட்டாக கால் வந்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் போக 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 அந்த கால் வந்து பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுறனால உங்களோட ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி உங்களோட அப்பர் பாடி தான் ஆக்டிவேட் ஆக போகுது. அட் த சேம் டைம் உங்களோட லெக்குக்கும் கொஞ்சம் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து கிடைக்கும் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலயமா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஷோல்டர் டேப் புஷ்அப்ஸு. ஸோ இந்த ஷோல்டர் டேப் புஷ்அப்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீ புஷ் பண்ணி ஒரு கையில் வந்து நீங்கள் அந்த ஷோல்டர் டேப் பண்ணும்போது ஸோ போக 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 உங்களால் கிளாப் புஷ்அப்ஸும் ஈஸியாக பண்ண முடியும். இதுலேயுமே உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட ஷோல்டர் மசிலை இது வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதே மாதிரி தான் நம்ம அப்பர் பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே இந்த புஷ்அப்பும் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் புஷ்அப் இருக்குது. நம்ம ஒரு வீடியோவில் கவர் பண்ணுவோம். எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஒரு 5 புஷ்அப்போடு நான் வந்து நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு 10-15 இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம்.
ஸோ இது எல்லாமே எத்தனை செட்னா 3 செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில், அப்புறம் போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 செட்டில் எத்தனை கவுண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு செட்டுக்கு வந்து 10 கவுண்ட்ஸ், 8 to 10 கவுண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் 5 கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் 5 to 8 வச்சுக்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு மேபி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட கோர், ஐ மீன் உங்களோட ஆப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து மேபி தொப்பை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் புஷ்அப் பண்ணும்போது உங்களோட ஆப்ஸை வந்து லூஸாக விடாமல் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த புஷ்அப்பாக இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வயிறை வந்து ஐ மீன் ஆப்ஸை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புஷ்அப் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் இந்த தொப்பைங்கிறது பெருசாகிட்டே தான் போகும். ஸோ அதெல்லாம் டைட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் புஷ்அப் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கேல்சிங் ஒர்க் பற்றி கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அந்த ஃப்ளூவன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் வீடியோ வரப்போகுது. ஸோ சாட்டர்டே வந்து இதே மாதிரி இன்னொரு கேல்சிங் வீடியோ பற்றி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதை பற்றி பேசுவோம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video. Thank you.